நெறைய பேர் வந்து கார் வந்து இஎம்ஐல எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க. அது ஆக்சுவலா வந்து அது வந்து தப்பான ஆசைலாம் கிடையாது. நல்ல ஆசை தான். இப்போ என்னோட காருமே டொயோட்டா கிளான்ஸா இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா, இஎம்ஐல தான் எடுத்தேன். ஆக்சுவலா டவுன் பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 3,00,000 குடுத்துட்டு, அதுக்கப்புறம் ஒரு 7,00,000 சொச்சம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து இஎம்ஐல தான் எடுத்தேன். ஆனா என்ன ப்ராப்ளம்னு சொன்னாக்கா, நம்ம ஒரு அவசரத்தில நம்ம எடுப்போம். இன்னொன்னு வந்து நம்ம கார் வாங்கணுங்கிற சிந்தனை மட்டும் தான் நம்ம மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும். அந்த சமயத்தில கார் வாங்கணும் அப்படின்னு நினைக்கும்போது. அந்த சமயத்தில நம்ம என்ன பண்ணுவோம், கார வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ப அவசரப்பட்டு எடுக்கிறோம்ல. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, இந்த இஎம்ஐ கட்டும்போது மாசம் இதுக்கு வந்து ரூ. 12,000 இஎம்ஐ போகுது. இஎம்ஐ கட்டணும்னு வரும்போது என்ன ஆகும்னா, நமக்கு அதுக்கு தகுந்த மாரி போதிய வருமானம் இருக்கணும். அந்த போதிய வருமானம் இல்ல உங்கள்ட்ட அப்படின்னு சொன்னா, கார் எடுக்கிறத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இல்லன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் ஆக்சுவலா இஎம்ஐ கட்டுறதுக்கு. இஎம்ஐ கட்டும்போது நம்ம ஏன்டா எடுத்தோம் காரு, நம்ம கொஞ்சம் யோசிச்சு எடுத்துருக்கலாமோ அப்படிலாம் தோணும். அதனால நல்லபடியா உங்களால வருமானம் வரும். உங்களுக்கு வந்து ஒரு வருமானத்துக்கு 2 வருமானம் வருது அப்படின்னு சொன்னா, டெஃபினட்டா வந்து நீங்க இஎம்ஐல கார் வாங்குங்க. அத பத்தி ஒண்ணும் தப்பே இல்ல. ஏன்னா கார் வந்து ஒரு அத்தியாவசியமான பொருளா போயிடுச்சுல்ல. இன்னைக்கு ஒரு அவசரம், ஒரு எமர்ஜென்சி, ஒரு இடத்துக்கு ஒருத்தவங்கள பார்க்க போகணும் அப்படின்னு சொன்னாலும் கூட, உங்களுக்கு வந்து கார் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கிறதுனால, நீங்க தாராளமா கார் வந்து எடுக்கும்போது, இந்த இஎம்ஐ மேட்டர மட்டும் கொஞ்சம் யோசிச்சுட்டு எடுங்க.